அடுத்ததாக சிற்றுரை ஆற்றுவதற்காக சிவதிரு ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் ஐயங்கார் ஐயா அவர்கள் திருச்சி அவர்களை சிற்றுரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சிவாய நமக. பக்தர்களுக்கு வணக்கம். நம்பிக்கெட்டவர் எவரையா அப்படி ஒரு பாட்டு குழந்தைகள்லாம் டான்ஸ் ஆடித்து. இதில் எத்தனை பேர் நம்புகிறோம்? ஃபஸ்ட்டு எத்தனை தயக்கத்தோட கை ஏறுது பாருங்க. பகவான் நம்மை காப்பாற்றுவான் என்று நம்புவார்கள் எத்தனை பேர்? அப்பா சந்தோஷம். அப்படி நம்பினா யாருக்கு நாம் பயப்படணும்? ஒருத்தருக்கும் பயப்பட தேவையில்லை. அப்போ நம்ம இங்கே எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? எல்லாம் இங்கே வந்திருக்கோம், நாங்கள்லாம் வந்திருக்கோம், நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கோம்? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்ன? ஒரே ஒரு நான் கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிடுறேன். நம்மளுடைய ஏதோ ஒன்று பறிக்கப்படுகிறது, உரிமை பறிக்கப்படுகிறது. என்ன உரிமை? பக்தி செய்வதற்கான உரிமை, இறைவனை தொழுவதற்கான உரிமை, அடிப்படை உரிமை. நாம் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கேட்கவில்லை. எங்களுடைய பெருமானுடைய கோவிலுக்கு சென்று எங்களுடைய பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய அந்த அடிப்படை உரிமையை நாம் கேட்கிறோம். இந்த அடிப்படை உரிமை நமக்கு இன்று மறுக்கப்படுகிறது என்பது யாருக்கும் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அதனால தான் இத்தனை பேர் வந்திருக்கோம். ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சால் தான் சொல்யூஷன் கிடைக்கும். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சால் தான் தீர்வு கிடைக்கும். அப்போ நம்மளுடைய பிரச்சனை நம்மளுடைய வழிபாட்டு உரிமை ஒரு நிமிஷம். நம்மளுடைய பிரச்சனை நம்மளுடைய அடிப்படை உரிமையான வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது. இது சிவனடியார் கூட்டம் என்று நன்றாக எனக்கு தெரியும். சாரும் சொன்னார் நான் ஒரு வைஷ்ணவன் தான். அதனால் என்ன இப்போ ஒரு பழமொழி இருக்கு. அடுத்த தெருவில் ஒருத்தனுக்கு பிரச்சனை இருந்தால் அவர்த்த தெருவில் தானே இருக்குது, எனக்கு என்னென்னா நான் சும்மா இருந்தேனா அவனை காலி பண்ணிட்டாங்க. 10 வீடு தள்ளி ஒரு பிரச்சனை வந்துதான் அவனுக்கு தானே பிரச்சனை, எனக்கு என்னன்னு சொல்லி நான் சும்மா இருந்துட்டேன், அவனையும் காலி பண்ணிட்டாங்க. பக்கத்து வீட்டில் ஒருத்தனுக்கு பிரச்சனை இருந்தான், அவனுக்கு தானே பிரச்சனை, எனக்கு என்னன்னு சொல்லி நான் சும்மா இருந்தேன், இவனையும் காலி பண்ணிட்டாங்க. அடுத்தது எனக்கு பிரச்சனை வந்துச்சு, எல்லாரும் எனக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, நானும் காலி ஆயிட்டேன். இதுதான் கதை. இப்படி ஒருத்தரும் அவரவர்கள் இல்லத்திலே அவரவர்கள் தனித்துவத்தை வைத்து கொள்ளலாம். ஆனால் ஒரு சமூகமாக நான் இப்போ ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்னா பக்தர்களுக்கு வணக்கம்னு சொன்னேன். நம்மளாம் ஒருங்கிணைப்பது ஒரே ஒரு வார்த்தை, பக்தர்கள் என்ற வார்த்தை. இப்போ நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் நம்மக்கிட்ட ஒத்துமை இல்லைன்னு. என்ன ஒத்துமை இல்லை? பக்தர்கள்ன்ற ஒத்துமை இல்லையா? யாரா இல்லைன்னு மறுக்க முடியுமா? இந்த பக்தி பொய்யான பக்தியா? சும்மா வாய் வார்த்தைக்காக நானும் கோவிலுக்கு போகிறேன், சிவபெருமானை வழிபடுகிறேன், பெருமாளை வழிபடுகிறேன், பிள்ளையாரை வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்கிறது பக்தியா? அது பொய்யா? நமக்கு நம்முடைய ஒரு பொறுப்பு இருக்கிறது, நம்மை படைத்தவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. சைவ சித்தாந்தத்திலே பசு பதி பாசம் என்ற 3 கொள்கைகள் இருக்கின்றது. சிவபெருமானுக்கு பசுபதினே ஒரு பேரு. பசுபதினு ஏன் அவருக்கு பேரு? பசுன்னா என்ன? உயிரினங்கள். பதினா சிவபெருமான். பாசம்னா நம்ம உலக வாழ்க்கையிலே நாம் ஈடுபடக்கூடிய விஷயங்கள்.
இந்த பசு பதி பாசம் என்கிற 3 கொள்கைகளைத்தான் நாம் சிவபெருமானுடைய கோவில்களிலே பார்க்கிறோம். அப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேனே, ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் எல்லாருக்கும் தெரியுமா? எத்தனை பேர் போயிருக்கீங்க? அங்கே பெருமானை சேவிக்கும் போது எத்தனை பேர் உண்டியலில் காசு போட்டிருக்கீங்க? கைக்கு காமிக்க. பெருமானை சேவிக்கும் போது உண்டியலில் எத்தனை பேர் காசு போட்டிருக்கீங்க? சந்தோஷம். போடணும். நான் போடாதேன்னு சொல்ல மாட்டேன், போடணும். அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஏன் போடணும்னு நான் சொல்கிறேன். போட்டதோடு நம்மளுடைய கடமை முடியலன்றதுக்காக சொல்கிறேன். ஆனால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னாக்கா நீங்கள் இதுக்கப்புறம் போகணும், போய் கோவிலை பார்க்கணும். அங்கே ராமநாத சுவாமிக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ராமநாத சுவாமிக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஒரு சிவன் கோவிலில் சிவனுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? நந்திகேஸ்வரர் இருக்காரா? ஆனால் அங்கே என்ன இருக்குது தெரியுமா? உண்டியல் இருக்கு. சிவனுக்கும் நந்திக்கும் இடையே உண்டியல் இருக்கு. நாம் போய் அதில் உண்டியலில் காசு வேற போட்டு வரோம். அது பதி, இது பசு, நடுவில் நிற்கிது பாரு ஒன்று, அதை தான் கிளையணுன்றது உங்களுடைய சைவ சம்பிரதாயம். ஆனால் இன்னி வரைக்கும் யாராவது ஒருத்தர் அந்த கோயிலுக்கு போய் ஏண்டா இதை இங்கே முன்னாடி வச்சுருக்க, யாரா உனக்கு இதுக்கு அதிகாரம் கொடுத்தா, உனக்கு இவ்வளோ பெரிய கோவிலில் வேறு எங்கேயும் வைக்கிறதுக்கு இடமே இல்லையா, இந்த நந்திக்கு முன்னாடி தான் வைக்கணுமா? அந்த சிவபெருமானை தரிசித்து கொண்டிருக்க வேண்டிய நந்தியினுடைய கொம்புக்கு பின்னாடி நின்று நீங்கள் தரிசனம் பண்ணணும்னு இருக்கு ஐதீகம். இருக்கா இல்லையா? தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? அது அப்படி இருக்கும்பொழுது அங்கே பார்த்தா உண்டியல் தானே தெரியும். உங்களுடைய அடிப்படை உரிமை மறுக்கப்படுகிறதுன்னு நான் முதல்ல சொன்னப்போ எல்லாரும் கை தட்டினீங்க, கை தூக்கினீங்க. இந்த அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டதை நீங்கள் உணர்ந்தீர்களா? எத்தனை பேர் உணர்ந்தீர்கள்? இப்போ உணர்ந்தீர்கள். இதற்கு முன்னால் எத்தனை பேர் உணர்ந்தீர்கள்? அப்போ உணரல. அப்போ நம்மளுடைய உரிமை மறுக்கப்படுகிறது என்பதை உணரவில்லைனால் நம்ம சொல்யூஷன் அத்தனை பேர் கொடுத்தார் சார், அதுக்கு பதில் கேட்டுட்டே இருந்தார். ஏன் அது என்ன இது என்னன்னு கேட்டுட்டே இருந்தார் இல்லையா? எல்லாரும் ஒருத்தர் சொல்கிறோம். இப்போ கேட்டால் இன்னொன்று சொல்லுவோம், அடுத்த 10 நிமிஷம் கேட்டால் வேற ஒன்று சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கல. அடிப்படை உரிமை மறுக்கப்படுகிறது, பக்தி செய்யும் உரிமை மறுக்கப்படுகிறது. கோவில் எப்படி இருக்க வேண்டும், கோவில் இருக்க வேண்டிய கிரமத்திலே அதனுடைய அந்த ஒழுக்கத்திலே அது இருக்கிறதா அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியுமா? எந்த ஒழுக்கத்திலே இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியுமா? எல்லாரும் போகிறோம், காசை கொடுத்துட்டு முன்னாடி போகணும்னு ஆசைப்படுறோம். எனக்கு தெரிஞ்சு சார் போல் நிறைய பேர் இருக்காங்க, சார் மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கோவிலுக்கு போனாக்கா பின்னால் நின்று தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவார். அவர் போகிறதும் தெரியாது வரதும் தெரியாது. அதிகாரிகள் இவர் போல் நிறைய பேர் எனக்கும் தெரியும். அவர்கள் போகிறதும் தெரியாது வரதும் தெரியாது. அப்படி ஒரு கோவிலுக்கு அடுத்தது 4 நாளைக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் எத்தனை பேர் அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு தெரியல. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் சித்திரை மாதம் நடக்கிறது. இந்த திருக்கல்யாண உற்சவத்தின் பொழுது பக்தர்கள் வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கூச்சல் போடுறாங்க, நாங்கள் கையில் பாஸ் வச்சுருக்கோம், எங்களை விடலை, அந்த பக்கம் விஐபியை மட்டும் விட்டுட்டே இருக்கீங்க, விஐபியை மட்டும் விட்டுட்டே இருக்கீங்க. இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டும்தான் நடக்கிறதா? எந்தெந்த கோவிலில்? திருச்செந்தூர் முருகன் கோயில், பழனி முருகன் கோயில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோயில், திருவல்லிக்கேணி பார்சாரதி கோயில், எத்தனை கோவில் எடுத்தாலும் அத்தனை கோவில்லையும் சிறப்பு விஐபி தரிசனம். வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். யாருக்கு? பகவானுக்கு முன்னால யார் இம்பார்ட்டன்ட் பர்சன்? யார் இம்பார்ட்டன்ட் பர்சன்? நாமெல்லாம் 63 நாயன்மார்களை பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், பதம் எல்லாம் படிச்சிருக்கோம். அவர்கள் இம்பார்ட்டன்ட் பர்சனா? நந்தி இம்பார்ட்டன்ட் பர்சனா? சிவபெருமான் இம்பார்ட்டன்ட் பர்சனா? கோவிலில் யார் இம்பார்ட்டன்ட் பர்சன்? அதிகாரத்தில் இருக்கிறவனும் பணத்திமிர் படைத்தவனும் தான் இம்பார்ட்டன்ட் பர்சனா? இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா?
மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அத்தனை பேர் அங்கே சொல்கிறாங்க. இது என்ன வேடிக்கைன்னா, புகார் கொடுக்கிறவர்களே பணம் கொடுத்து தான் அந்த லைனில் நிற்கிறாங்க. அவர்களை விட தனியாக ஒருத்தர் விஐபியில் விடுறான். காசு கொடுத்து 500 ரூபா கொடுத்து வந்துட்டான், லைனில் நிற்கிறான். அப்போது இந்த பக்கம் விஐபியை விட்டுட்டு இருக்கான். இப்போது நானும் நீங்களும் போனால் அந்த கோவிலுக்கு உள்ளே போக முடியுமா? 5 பைசா இல்லாமல் பகவானை தரிசிக்கக்கூடிய நிலை நமக்கு இன்று இருக்கிறதா? இது பெரிய கோவில்களுடைய நிலை. இது பெரிய கோவில்களுடைய நிலை. பக்தி செய்வதற்கான உரிமை, அடிப்படை உரிமை இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ பேருக்கு தெரியும்? ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது நாம் இதெல்லாம் ரங்கராஜனுக்கோ இங்கே மேலே இருக்கிறவர்களுக்கோ உதவி செய்யணும்னாக்க முதல்ல நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய உரிமை என்னன்னு புரிஞ்சுக்கணும். உரிமையே தெரியலன்னா அப்புறம் எப்படி உதவி செய்வீங்க? பயம்தான் வரும். நாலெட்ஜ் இஸ் பவர், அறிவே சக்தி. நாலெட்ஜ் இஸ் பவர், அறிவே சக்தி. என்ன அறிவு? நம்மளுடைய உரிமை என்ன? இப்போ நமக்கு இதெல்லாம் தெரியாததுனால தானே நாட்டில் நாட்டாம பண்ணுற பல பேர் நமக்கு காசை கொடுத்து ஓட்டு வாங்கிறது அதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? ஏன்னா நமக்கு நம்மளுடைய உரிமை தெரியலை. நம்ம உரிமையை தெரியாமலேயே நம்மை வைத்திருக்கிறார்கள். அப்போ முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ நான் இந்த உள்ளுக்குள்ளே வரேன்னா எனக்கு இங்கே உள்ளுக்குள்ளே வரதுக்கு உரிமை இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நான் உள்ளே வருவேன். தெரியலன்னா என்ன பண்ணுவேன்? தயங்கி நிற்பேன். யாராவது ஒருத்தர் வருவாங்களா விடுவாங்களா சார்? அப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து காமிச்சார். நான் ஒரு கட்டளைதாரர், பரம்பரையாக நாங்கள் எங்களுடைய கோவிலுக்கு கட்டளை செய்கிறோம், நாங்கள் தான் கட்டளைதாரர் என்று எங்களுக்கு நற்சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அவர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்னாக்க, இங்கே தான் இருக்கார். அவர் யாருன்னு ஞாபகம் இல்லை, இங்கே தான் இருக்கார். அவர் அந்த கோவிலுடைய செயல் அலுவலருக்கு எழுதுகிறார். யார் அவன் செயல் அலுவலர்? ஒரு குமாஸ்தா, மாச சம்பளத்துக்கு வேலை செய்யும் அரசு ஊழியர். கோவிலில் பரம்பரையாக நான் வந்து கட்டளை செஞ்சுட்டு இருக்கேன்னா அதை அங்கீகாரம் பண்ணுறதுக்கு யார் ஒரு 2 மாதம் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் செய்யணுமா? இது என்னுடைய அடிப்படை உரிமை இல்லையா? என்னோட உரிமையை பறித்தவர்களிடமே சென்று எனக்கு என்னுடைய உரிமையை கொடுன்னு கேட்டால் நடக்குமா? இது நடக்குமா? அப்போது நாம் சில விஷயங்கள், அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம நாடு சுதந்திர நாடுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? சுதந்திர நாடு தானா? நாம் சுதந்திர நாடுன்னு எத்தனை பேர் நினைக்கிறோம்? அப்போ நாமெல்லாம் அடிமைன்னு நினைக்கிறோம். எத்தனை பேர் நம்ம அடிமைன்னு நினைக்கிறோம்? எவ்வளவு தயக்கம் பார்த்தீங்களா நமக்கு? அப்போ நாம் இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்மளுடைய அடிப்படை உரிமை என்ன என்று தெரியாமல், அதாவது நம்ம நாடு சுதந்திர நாடு என்பதற்கு அடையாளம் இந்த இந்திய நாட்டிலே, பாரத தேசத்திலே இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் என்று ஒரு சாசனம் இருக்கிறது. சாசனம்னா எத்தனை பேருக்கும் தெரியும் இல்லையா? அதில் நம்ம பாகுபலி பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லா படமும் பார்த்துருப்பீங்க. அது ஒரு கட்டளை. இந்த கட்டளையில் நாட்டிலே சுதந்திரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்குது, நம்மளுடைய உரிமை என்ன என்று அதில் எழுதியிருக்கிறது. அந்த உரிமையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாட்டிலே சட்டம் இயற்றப்படும். இப்போது இன்கம் டேக்ஸ் சட்டம் இருக்குது, வருமான வரி, அது சொத்து இருக்குது, இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் இருக்குது, பல சட்டங்கள், ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்குது, குற்றவியல் சட்டம் இருக்குது, எல்லாம் நிறைய சட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் அந்த அடிப்படை உரிமை அந்த அரசியல் அமைப்பு சாசனத்திற்கு ஒத்தி இருக்கணும், அதுக்கு சம்பந்தமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சட்டம் செல்லாது. இப்போ நமக்கு அடிப்படையாக நம்முடைய உரிமையை சொல்லக்கூடியது, இதை நீங்கள் என்ன காதில் வாங்கிக்கோங்க, புரியலனாலும் பரவாயில்ல, காதில் மட்டும் வாங்கிக்கோங்க. பக்தர்களுக்கான உரிமை 2 ஷரத்துக்கள் சொல்லுகின்றன. இந்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் 2 ஷரத்துக்கள் பக்தர்களுக்கான உரிமையை சொல்லுகிறது. ஆர்டிக்கிள் 25, ஆர்டிக்கிள் 26. ஆர்டிக்கிள் 25 என்ன சொல்கிறதுன்னா, அடிப்படை உரிமையாக இந்த நாட்டிலே எந்த ஒருவருக்கும் தனக்கு பிடித்தமான ஒரு சமயத்தை அவர்கள் பின்பற்றலாம் என்று அது சொல்கிறது. இதில் யாராலையும் தடுக்க முடியாது. இன்றைக்கி நான் சைவனாக இருக்க வேண்டும், வைஷ்ணவனாக இருக்க வேண்டும் நான் தீர்மானித்தானா என்னுடைய உரிமை எது யாராலும் பறிக்க முடியாது. 2வது 26, இதுதான் நமக்கு வேணும். இப்போது
முதல்து வேணும், ரெண்டாவது வேணும். 26ன்றது இந்த சமூகத்தினுடைய உரிமை. எந்த சமூகத்தினுடைய உரிமை? பக்த சமூகத்தினுடைய உரிமை. அது என்ன? அந்தந்த சம்பிரதாயத்தினுடைய வழிபாட்டு தலங்களினுடைய மேலாண்மையை அந்தந்த சம்பிரதாயத்தவர்கள் மேற்கொள்ளலாம் என்று அடிப்படை உரிமையாக கொடுத்திருக்குது. அடிப்படை உரிமைன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? அதுவும் தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம பின்னாடி கீழே கீழே போக வேண்டியிருக்கு. அடிப்படை உரிமை, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது அடிப்படை உரிமை சொல்லுவோம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கோம்? அதுவே ரொம்ப பேருக்கு தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். எத்தனை பேரும் கை தூக்க வேண்டாமா? அப்போ ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே ஒருவன் பிறந்தால் அவன் நல்லா அரசியலில் நிறைய பேசுவாங்க, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த 3 அடிப்படை உரிமைகளை, இது உலகம் பூரா, நான் சொல்கிறது உலகம் பூரா, எந்த ஒரு ஜீவராசி இந்த உலகத்திலே வந்தாலும் இந்த 3ம் அடிப்படையாக அவர்கள் வைத்துக் கொள்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கிறது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இன்னைக்கு உண்ண உணவு முதல்ல எடுப்போம். தண்ணி வேணும்னா பிஸ்லரி பாட்டில் வாங்கணும் 20 ரூபாய்க்கு. குடி தண்ணிக்கே இன்னைக்கு ததிங்கணத்தம். அப்புறம் தானே உணவு. சாஸ்திரத்தில் சொல்கிறது தண்ணியை விற்காதேன்னு சொல்கிறது, அன்னத்தை விற்காதேன்னு சொல்கிறது. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்கிறோம். கேள்விப்பட்டிருக்கோமா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கோம்? எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொன்னால் ஹோட்டல் இருக்கலாமா? எப்படி இருக்கலாம்? அதை வச்சு ஒருத்தன் பொழப்பு நடத்துறான்னா அது சாஸ்திர சம்பந்தம் இல்லை. உணவை விற்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது. எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தள்ளி வந்துட்டோம் பாருங்க. இன்றைக்கி குடி தண்ணியை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு ஆகிட்டோம். ஸோ அடிப்படை உரிமையான உண்ண உணவுலேயே காலி. உடுக்க உடை ஏதோ இருக்குது இன்றைக்கி எல்லாருக்கும், அது அவரவர்கள் வாங்கிக்கிறாங்க. தெருவில் நிறைய பேர் பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் இருக்காங்கன்றது. இருக்க இடம் அதுவும் நிறைய பேருக்கு இல்லை. இதுதான் அடிப்படை உரிமை. ஒரு ஜீவன், ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்தான் என்றால் அவனுக்கு இந்த 3 அடிப்படையாக இருக்க வேண்டும். இது அவனுடைய உரிமை என்று உலகம் பூரா ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். அதுக்கு அடுத்தது அவனுக்கு மருத்துவம், கல்வி. அவனுக்கு மருத்துவம், கல்வி பேசலாமா? மருத்துவம், கல்வி இதெல்லாம் வேணும். இப்போ இந்த இதோட சேர்த்து பக்தர்களாகிய நமக்கு நம்மளுடைய வழிபாட்டு உரிமை முக்கியம் என்பதை நாம் அந்த அரசியல் சாசனம் 26 நமக்கு தருது. அப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் கேட்டாரா, இந்து சமய அறநிலையத்துறை ஒழிச்சிட்டா எங்கே போகிறது, அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னார். நான் போகிறேன். யார் பார்த்துப்பா? இத்தனை பேர் இருக்கோமே பார்த்துக்க மாட்டோமா? ஆளுக்கு ஒரு கோவில் எடுத்துக்கோங்க. 300 பேர் 400 பேர் இருக்கோம். 400 கோவில் நாம் இப்போ பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஏன் பார்த்துக்க முடியாது? ஆனால் இதுக்கு என்ன வேணும்? நான் பார்த்து கொள்ளுகிறேன், என்னுடைய பகவானுடைய கோவிலை பார்த்து கொள்ளுகிறேன் என்ற வைராகியம் நமக்கு வேண்டும். வைராகியம் இருக்கா? அது சும்மா சொல்லலாம். இருக்கான்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா இது ரொம்ப டேஞ்சரஸ். எஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்த நிமிஷம் மாட்டி விட்டுருவேன். ஏன்னா நாளையிலேருந்து கோவிலே கதின்னு உட்காடுறீங்களா? எத்தனை பேர் உட்காரத்துக்கு ரெடியாக இருக்கீங்க? எல்லா வேலையும் விட்டுட்டு கோவில் உட்காரு. ஒரு ஜெனரேஷன் தியாகம் பண்ணலைன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு கோவில் இருக்காது. சமீபத்தில் காங்கேயம் காசி விஸ்வநாத சுவாமி கோவில் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. காசி விஸ்வநாத சுவாமி கோவில் காங்கேயத்தில் கோவிலில் விக்கிரகங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கோவிலில் இருக்கிற அத்தனை விக்கிரகங்களையும் எடுத்துக்கொண்டு ஐகான் சென்டரில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. எப்போன்னாக்கா ஆருத்ரா தரிசனம் வரதுவதற்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. எத்தனை பேருக்கு இது தெரியும்? ரங்கராஜனை அரெஸ்ட் பண்ண போகிறச்ச எத்தனை பேர் வருவீங்கன்றதை பற்றி கவலையை விட்டுடுங்க. உங்கள் சாமியை அரெஸ்ட் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிட்டாயா? எத்தனை பேருக்கு தெரியும்? ரங்கராஜன் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு போயிடுவேன். இந்த சிவபெருமான் இந்த விக்கிரகத்தை நான் இப்போ இந்த விக்கிரகங்கள்லாம் எடுத்துட்டு நான் போய் வண்டியில் ஏற்றுறேன்னா என்ன பண்ணுவீங்க?
என்ன பண்ணுவீங்க? ஏன் அவ்வளோ இவ்வளோ தயக்கம் என்ன? இந்த விக்கிரகத்தை உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன், என்ன பண்ணுவீங்க? அரெஸ்ட் பண்ணுற நீங்கள் ஒருத்தர் தான் தடுத்து நிறுத்த போறீரு, மற்றெல்லாம் வேடிக்கை பார்க்க போகிறாங்க. நான் கேட்ட கேள்வி ரொம்ப சுலபம். இந்த விக்கிரகங்களெல்லாம் நான் எடுத்து என் வண்டியில் ஏற்றுறேன், என்ன செய்வீங்கன்னு நான் கேட்குறேன். முழிக்கிறோம் பாருங்க, அதுதான் நம்மளுடைய நிலைமை. இப்படி முழிச்சுட்டு இருந்தாக்க நம்ம எப்படி நம்ம கோவிலை காப்பாற்ற போகிறோம்? வெட்டுவேன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் எடுத்துன்னு போனாக்க என்ன வெட்டுவேன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்லவே பயப்படுறீங்க? ஏன் சார் இவ்வளோ பயப்படுறாங்க? நான் ஒரு பிராமணங்க, அவர் தேவர், அவர் உட்கார நிற்கிறாரு, என்னதானே கேட்குறேன், என்னதானே கேட்குறேன். இத்தனை சிவனடியார்கள் இருக்கிற இடத்துல ஒரு வைஷ்ணவன் நான் வந்து நின்றுக்கிட்டு இந்த விக்கிரகத்தை நான் எடுத்துகிட்டு போனால் என்ன செய்வீங்கன்னு கேட்டால் பயப்படுறீங்களேங்க. எப்படிங்க உங்கள் கோவிலை காப்பாற்ற முடியும்? இதை மாறி நான் மட்டும்தாங்க காப்பாற்ற முடியும். நான் இன்னும் 2 மணி நேரம் பேசுவேன், 3 மணி நேரம் பேசுவேன். ஆனால் இந்த அடிப்படை இல்லாத நேரத்தில் ரங்கராஜன் 300 கேஸ் போட்டானே, 400 கேஸ் போட்டானே, இந்த கேஸ் எல்லாம் போகிறது உங்களுக்காகத்தான். இன்னைக்கு காங்கேயம் காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில், காங்கேயம் காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில் ஒரு விக்கிரமும் இல்லை, ஒரு விக்கிரமும் இல்லை. மானம்பாடி நாகநாத சுவாமியில கோவிலே இல்லை. அங்க இருக்கிற ஆளுகள் எல்லாம் இருக்கு, எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஓம் நமச்சிவாய. யாரை ஏமாத்துற? தெய்வம் கோயிலை விட்டு வெளியே போயிடுச்சு. ரெண்டும் ஒண்ணு. எந்தது? மூலவரும் உற்சவரும் ஒண்ணு. அதோட பிரதிநிதி தான் அது சொல்லுவாங்க. ஆனா கோயில்ல தெய்வம் இல்லை. பேசுங்க. இப்படி இன்னொரு தடவை கேட்குறேன், நான் இதுக்கு பதில் வர வரைக்கும் கேட்பேன். இப்போ ரங்கராஜன் நரசிம்மன் இங்கே இருக்கிற விக்கிரத்தை எடுத்துன்னு போய் வண்டியில் ஏற்றுனா என்ன செய்வீங்க? என்ன வெட்டுவீங்க? தேங்காவையா? நான் இந்த பக்கம் கை காலோட போகக்கூடாது சாபார். நாங்கள் வந்து வெறுத்துட்டேன். 10 வருஷமாக கோவிலில் கோர்ட்டில் ஏறி வெறுத்தே போயிட்டேன். ஏன்னா உங்களுக்கு அடிப்படை உரிமை என்னன்னு தெரியல. உங்களை வந்து அவ்வளோ கீழே வச்சுருக்கான் இந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கம். உங்களுக்கு வேணுங்கிற உங்களுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கீங்க. நான் என்ன கேஸ் போட்டு என்ன பிரயோஜனம்? மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பார்வதி அம்மன் மயில் உருவில் இருக்காங்க. அங்கே புன்னை வனநாதர் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்குது. எத்தனை பேர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தெரியும்? எத்தனை பேர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிருக்கீங்க? எத்தனை பேர் அங்கே 63 உற்சவம் பெருசாக கிராண்டாக நடக்கும்னு தெரியும்? எத்தனை பேர் அங்கே போய் சார் சொன்ன மாதிரி அப்படி கையை மேலே தூக்கிட்டு ஓம் நமச்சிவாய சொல்கிறீங்க? அங்கே புன்னை வனநாதர் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த சன்னதிக்கு முன்னாடி போய் ஆடும் மயிலாய் உருவெடுத்து அங்கு இறைவன் திருத்தாள் படிந்து அர்ச்சித்த நாயகியாம் நின் மாதம் பாடி என்று அந்த அகவல் ஒன்று இருக்கு. அதை மொத்தனை பேருக்கு தெரியும் அந்த அகவல்? சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கிட்ட ஒரு மைக்கை கொடுங்க, அவர் சொல்லட்டும். நான் சொல்றாரா பார்க்குறேன். ஒரு சிவனடியார் கூட்டத்தில் ஒரு வைஷ்ணவன் சொல்கிறேன் அந்த அகவலை, நீங்கள் சொல்கிறீங்களான்னு நான் பார்க்கணும். அவங்க இல்லை ஒரே ஒரு மைக். நீங்கள் வந்து முன்னாடி வாங்க. நீங்கள் அங்கே உட்காந்துட்டு இருந்தா எப்படி? இங்கே வாங்க வாங்க, மைக் எடுத்துகிட்டு வாங்க, எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதுக்கு கூட தயங்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? வேகம் நடை, நடைத்தல் வீறு நடை வேகமாக நடக்கணும். இளைஞர்கள் வேகமாக நடக்கணும். அங்கே ஒரு மைக்கை வாங்கிட்டு பேசுங்க. உணர்ச்சி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஐயா, அடியனுக்கு மனப்பாடமாக தெரியாதுங்க. பார்த்து படிப்பேன். மனப்பாடமாக தெரியாதுன்றதுக்கு அவ்வளோ தூரம் வந்தீங்க. அதாவது ஒரு தமிழ் அகவல், அதை நாம் தெரிஞ்சுக்கலன்னா இந்த மயிலுக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, உலகத்திலேயே எந்த சிவன் கோவிலையும் இப்படிப்பட்ட ஒரு மயிலை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மயில் தான் பார்வதி தேவி. சிவன் பார்வதி தேவிக்கு பிரணவத்தை உபதேசிக்கிறார். அப்போ பார்வதி தேவி அந்த பிரணவ மந்திரத்தை கேட்கும்போது அந்த பக்கம் ஒரு மயில் போகிறது.
சட்டுன்னு அந்த மயிலை பார்த்து ஆஹா அழகான மயிலாக இருக்கேன்னு நினைக்கிறார் பார்வதி தேவி. சிவனுக்கு கோபம் வருது. ஒரு பெரிய மந்திரத்தை உபதேசிக்கும் போது பராக்கு பார்க்குறியா, நீ மயிலா போ, நீ மயிலா போன்னு சாபம் கொடுக்குறார். அந்த சாபத்தினாலே பார்வதி தேவி அந்த நிமிஷமே மயிலா மாறிடுறார், அந்த க்ஷணமே மயிலா மாறிடுறார். மாறின பிறகு பார்வதி தேவி தன் தவறை உணர்கிறார். உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்கிறார். சிவபெருமான், நீ பூலோகத்திலே சென்று எனக்கு அர்ச்சனை செய்து கொண்டிரு சொல்ல முடியுமா? என்னை நிறுத்துறாங்க, நான் நிறுத்த மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் நான் சொல்லணும்னு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் இது ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அந்த மயிலாக இருக்கும்பொழுது அந்த மயிலாக இருந்து பூஜை செய்து கொண்டிரு என்று சொல்கிறார். அவரும் பூலோகத்திலே வந்து நான் இந்த ஒரு நாளே வந்து உன்னை சாப விமோச்சனம் கொடுத்து கூட்டிக் கொண்டு செல்கிறேன். அந்த இடம்தான் புன்னை வனம் என்கிற ஒரு வனம். புன்னை மரங்கள் இருந்த ஒரு காடு புன்னை வனம். அந்த புன்னை வனம் என்கிற காட்டிலே இருக்கிற சிவபெருமானுடைய பெயர் புன்னைவனநாதர். அந்த புன்னைவனநாதருக்கு பூஜை செய்து கொண்டு மயிலுருவிலே பூஜை செய்து கொண்டிருந்தவர் பார்வதி. அந்த பார்வதி தேவியின் வாயிலே புஷ்பம் பூ இருந்தது. அதை வச்சு தானே அர்ச்சனை பண்ணுவோம், பூ வச்சு தானே அர்ச்சனை பண்ணுவோம். இங்கே 2 பேரும் வந்திருக்கீங்க, ஆன்மீகத்தை ஒருங்கிணைக்கும் இங்கே சிவனடியார்களும் முருக பக்தர்களும். எத்தனை பேருக்கு முருகனுடைய வாகனம் என்னன்னு தெரியும்? என்ன வாகனம்? அது எப்படி இருக்கும்? ஆண்மயிலா பெண்மயிலா? ஆண்மயில். எப்படி இருக்கும்? அதில் தோகை விரிச்சிருக்குமா? கோவிலில் அப்படியா பார்க்குறீங்க? அப்புறம் அது வாயில் என்ன இருக்கும்? அப்போது உலகத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மயில், ஒரு சிவனுடைய கோவிலுக்கு போனாக்க, சிவன் முருகன் கோவிலுக்கு போனாக்க பார்க்கக்கூடிய மயிலுடைய வாயிலே பாம்பு இருக்கும். ஆனால் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுடைய அந்த பொன்னைவனநாதர் சன்னதியிலே இருக்கக்கூடிய மயிலுடைய வாயிலே பூ இருக்கும். உலகத்திலேயே ஒரே ஒரு விக்கிரகம், ஒரே ஒரு விக்கிரகம். இதை 2004 ஆட்டையை போட்டுடுறாங்க. உங்கள் பாஷையில் சொல்கிறேன். எவ்வளோ பேருக்கு தெரியும்? தெரியுமா? 2004 இதை திருடிடுறாங்க. இன்னைக்கு நீங்கள் மயிலாப்பூருக்கு போங்க, பொன்னைவனநாதர் சன்னதிக்கு போங்க, அங்கே மயில் வாயில் என்ன இருக்கு? பாம்பு இருக்கு. கதையே மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? அங்கே யாருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க? அங்கே பார்வதி தேவி சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்த போய் சிவனுடைய வாகனமான ஒரு மயில் சிவன் முன்னாடி இருக்கு. அந்த ஊருக்கு மயிலாப்பூர்னு பேர் வந்ததே அந்த பார்வதி தேவியினால்தான் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இத்தனை பெருமைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு என்ன பலன்? சும்மா கோவிலுக்கு போய் பக்தி பண்ணா மட்டும் போதாது, அது பேர் பக்தி இல்லை. நாம் கோவிலுடைய விஷயங்களிலே ஈடுபட வேண்டும். மானம்பாடி நாகநாத சுவாமி கோவில் தரமட்டமாக இருக்கு. தோளூர் தோளீஸ்வரர் கோவில், இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தோளூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தோளூர் சிவன் கோயில், தோளீஸ்வரர்னு பேர் அவருக்கு. அந்த கோவில் தரைமட்டம். கம்பரசன்பேட்டை திருச்சியில் தரைமட்டம். எத்தனை கோவில் தரைமட்டம்? தரமட்டம். நான் வந்து பாழடைஞ்சு போக சொல்ல, தரமட்டம் ஆக்கப்பட்ட கோவில்களை சொல்லுகிறேன். ஆனால் நாம் சிவனே போகிறோம் சிவனே போகிறோம் நம்பினா, முதல்ல தான் சொன்னேன், நம்பி கேட்டவர் எவருண்டோன்னு கேட்டாங்க. யாரும் இல்லைன்னாங்க. ஆனால் அவர் தான் நம்மளை நம்பியிருக்கார், நாம் அவரை நம்பலை. அவர் என்றைக்காவது ஒரு நாள் நாமெல்லாம் திருந்தி வருவோம்னு நம்புகிறார். நாம் இதுக்கான நீங்கள் என்ன வேணும் செய்கிறீங்களோ எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் 1,00,000 ரூபா தர வேண்டாம், 10,000 ரூபா தர வேண்டாம், 1000 ரூபா தர வேண்டாம், 100 ரூபா தர வேண்டாம், 10 ரூபா தர வேண்டாம், 1 ரூபா தர வேண்டாம், 5 பைசா தர வேண்டாம், 1 பைசா தர வேண்டாம். தந்தாலும் வாங்க மாட்டேன். ஏன்னா பக்தர்கள் கையிலேருந்து தான் வாங்குவேன். அப்போ பக்தர்கள் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணணும்? பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய், சார் சொன்னார் பார்த்தீங்களா, மெய்காப்பாளராக நீங்கள் ஒருத்தர் ஆகணும். எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கும்? சும்மா என்றைக்காவது ஒரு நாள் வண்டி எடுத்துகிட்டு போய் நாங்களும் உழவார பணி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போய் பண்ணிட்டு வர்றது பேர் தொண்டு இல்லை. நம் வீட்டின் அருகிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோவில்,
அந்த கோவிலுக்கு நித்தியப்படி நாம் சென்று அந்த கோவில் நிர்வாகத்திலே சரியாக நடக்கின்றதா என்று பார்த்து அதில் ஈடுபடக்கூடிய அந்த அடிப்படை ஒரே ஒரு செயலைத்தான் நான் உங்கள் அனைவரிடமே எதிர்பார்க்கிறேன். உங்கள் அனைவரிடமே அதுதான் எதிர்பார்க்குறேன். அரியலூர் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில், அந்த சிவனை தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. எல்லா இடத்துலையும் இப்படித்தான். பெருமாள் கோயிலில் நான் அதில் ஒரு பட்டியல் போடுவேன், நான் இங்கே சொல்லலை. அதனால் தயவு செஞ்சு நான் இதோட நிறுத்திக்கிறேன். நிறைய பேச வேண்டி இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய அடிப்படை உரிமை புரியவில்லை என்பதை உணர்த்துவதற்காக இந்த உரையாக நான் வச்சுக்கிறேன். ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னாக்க எத்தனை பெரிய பொன்மாணி கோயில் வந்தாலும் எத்தனை பெரிய யார் வந்தாலும் அதனால் பலனில்லை. அடியார்கள் இருந்தால்தான் பகவானே இருப்பார். அடியார்கள் இல்லாத இடத்துல பகவான் இல்லை. அடியார்கள் என்று நெத்தியில் பட்டையும் கழுத்தில் கொட்டையும் போட்டிருந்தால் மட்டும் போராது. வாயில் மட்டும் ஆளுக்கு ஆள் வார்த்தை எடுத்த உடனே சிவ வணக்கம்னு சொன்னால் போராது. அதெல்லாம் வெளி வேஷங்கள். உள் அகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உணர்வு அந்த பகவானுக்கு பசு பதி, அந்த நமக்கான பதி அவன். நமக்கு பதினா உங்கள் சிவனடியார்களுக்கு நீங்கள்லாம் அவர்களுக்கு பத்தின்னு சொல்லிட்டான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் நம்முடைய கணவர்னு அர்த்தம். நாங்களும் அதுக்காகத்தான் நாங்கள் வேறு எங்கள் கோயிலுக்கும் போகாததுக்கு காரணமே அதுதான். நாங்கள் பெருமாளை எங்களுடைய கணவராக பாவிக்கும்போது நாங்கள் வேறு எங்கேயும் போக மாட்டோம். அதே போல் உங்களுக்கும் உங்களுடைய சம்பிரதாயத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஆனால் இன்வால்வ் பண்ணலன்னாக்கா நீங்கள் கொடி கட்டுறீங்களோ என்ன கட்டுறீங்களோ உங்கள் கோவிலுக்கு பக்கத்தில் போங்க. கோவிலுக்கு போய் கோவிலை தரிசித்து அதில் இன்வால்வ் பண்ணி கோவிலை பார்த்துக்கிறதுக்கான வேலையில் இறங்கினீங்கன்னா இன்றைக்கி ஹெச்ஆர்என்சி வெளியில் போயிடும். இன்றைக்கி ஹெச்ஆர்என்சி வெளியில் போயிடும். ஆனால் வரத்துக்கு நாம் ரெடியாக இருக்கோமா? இது சட்டம் நமக்கு கொடுக்குற உரிமை. 10 வருடமாக 200க்கு மேற்பட்ட வழக்குகளை போட்ட அந்த சட்ட உரிமையை புரிந்து சொல்கிறேன் நான். இது நமக்கு இருக்கக்கூடிய உரிமை. ஹெச்ஆர்என்சி போயிடுத்துனா யார் பார்த்துப்பாங்க? நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் வேலையை பார்த்துன்னு நீங்கள் போங்க. நீங்கள் ஒன்றும் பார்த்துக்க தேவையில்லை. முந்தானேத்தி தான் வள்ளலாருடைய அந்த இடத்துல 99 கோடி ரூபாய்க்கு அங்கே ஆய்வு மையம் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சேர்ந்து அந்த வழக்கு போட்டிருக்கேன் நான். நமக்கு நம்ம எல்லா சம்பிரதாயங்களும் வாழ வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதற்கு நீங்கள் உங்களுடைய அடிப்படை உரிமையை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.